ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாலிவுட் சைஃபை ஆக்ஷன் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து கிரேவன். இந்த படத்தோட படம் வந்து எங்கெல்லாம் இருக்கணும்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஜி5ல் இருக்குது, அப்புறம் வந்து அமேசான் ப்ரைம் வீடியோவில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்தாலே போதும். அப்புறம் வந்து ஜி5 இதில் வந்து நீங்கள் பிரத்யேகமாக காசு கொடுத்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஜி5 அமேசான் ப்ரைம் வீடியோலாம். ஸோ இப்போ படத்தோட டேரக்டர் பார்ப்போம். படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜேசி சாண்டோர். அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆர்ட் மார்க்கும், அப்புறம் மேட் ஹோலோவே, அப்புறம் ரிச்சர்டு ஹெனிக் வெங்க் இவங்களாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஸ்டோரி வந்து யாருன்னா ரிச்சர்டு வெங்க் தான் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் இது எது பேஸ்ட் பண்ணியிருக்குன்னா மார்வல் காமிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போ சினிமாட்டோகிராஃபி வந்து பென் டேவிஸ், எடிட் பண்ண வந்து கிறிஸ் லெபனோஸ், கிரைக்வுட், மியூசிக் பண்ண வந்து பெஞ்சமின் வால்ஃபிச், அப்புறம் எவிங்கின் கேல்பரின், அப்புறம் சாச்சா கேல்பரின், அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து கொலம்பியா பிக்சர்ஸ், மார்வல் என்டர்டெயின்மெண்ட் இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து சோனி பிக்சர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேஸ்டிங்ஸ்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ஏரோன் டைலர் ஜான்சன். இவர் தான் வந்து செர்கி கார்வின் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது கிரேவனாக இவர் தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஏரினா டிபோஸ் வந்து கேலிப்சோவாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரசில் க்ரூ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாடியேட்டர் ஃபஸ்ட்டு பார்ட் கிளாடியேட்டராக நடித்ததும், அப்புறம் வந்து இந்த என்னது இந்த தார் படத்தில் வந்து இப்போ கூட வந்து ஒரு ஜூஸ் கடவுளாக நடித்தார் இல்லையா. ஸோ ரசில் க்ரூ அவர் தான் இவருக்கு வந்து ஹீரோக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. ஃப்ரெட் ஹென்சிஃபர் அவர் வந்து கெமிலியன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அலெசாண்ட்ரோ நிவோலோ அவர் வந்து வில்லன் ரைனோ கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா, இந்த மார்வலில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு விச் கிராஃப்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷனோட கூட இருப்பாங்களே, ஸோ அவங்களோட தம்பி தான். ஒரு ரொம்ப ஸ்பீடாக ஓடுவார் போல், ஸ்பீடாக வருவாப்பில், ஃபாஸ்ட்டாக போடுறது தான் அவரோட சக்தியாக இருக்கும் மார்வலில். ஸோ அவர் தான் இந்த படத்தில் வந்து கிரேவனாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ரசில் க்ரூ சொன்ன இல்லையா. ரசில் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒன்று வந்து கிரேவன், 2வது வந்து இளைய பையன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப வீக்கான கேரக்டர், ரொம்ப பாவப்பட்ட கேரக்டர். ஒன்று வந்து ரொம்ப தைரியம்லாம் அவ்வளோவா இருக்காது. இந்த மூத்த பையன் கிரேவன் வந்து ஓரளவுக்கு தைரியசாலி தான் அவன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசில் க்ரூ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஃபியா வந்து தலைவர், ஒரு மாஃபியா கும்பலுக்கு வந்து மிகப்பெரிய தலைவர், ட்ரக் டீலர். அவர் வந்து இந்த போதை வஸ்துக்கள்லாம் வந்து விற்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அதுக்கான பெரிய ஒரு ட்ரக் டீலர் அவர். ஸோ அந்த ட்ரக் டீலர் மட்டும் ஒரு மாஃபியா கேங் தலைவர் அவர். ஸோ மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்குது. ஸோ அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அவர் வந்து அவரோட 2 பசங்களும் கொஞ்சம் மேன்லியாக வளர்க்கணும். ஸோ மேன்லியாக வளர்க்குற தப்பு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் அரக்கத்தனமாக வளர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டில் இறங்கி சும்மா இப்போ சிங்கத்தையெல்லாம் சுட்டு தள்ளி வேட்டையாடுவாங்க. அப்புறம் அந்த சிங்கத்தோட தலையை மாட்டி வீட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா, சின்ன வயசில் டீனேஜாக இருக்கும்போது கிரேவன் வந்து பயந்துருவார் சிங்கத்தை வந்து சுடுறதுக்கு. ஸ்கார் அப்படின்ற ஒரு சிங்கம் ஒன்று சுற்றிட்டு இருக்குது, அதை சுடணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ அதை சுடும்போது அது சுட முடியாமல் என்ன ஆகுதுன்னா, அது வந்து கிராவனை வந்து புராண்டிடுது. கிராவன் வந்து புறான்னொன்னே கிராவன் வந்து கீழே விழுந்துடுவாப்புல டீனேஜில். அப்போ வந்து பக்கத்து எங்கேயோ இருந்த ஒரு சின்ன பொண்ணு, அதாவது அந்த மொத்தமாக ஹண்டிங் வேட்டைக்காக வருவாங்க இல்லையா, வேட்டைக்காக வர்றவங்களோட ஃபேமிலிஸ்லாம் அங்கே ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. இடத்துல வந்து இவங்க வேட்டைக்காக வந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலிஸில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அவங்க வயசு பொண்ணு தான். ஸோ அந்த வயசு பொண்ணு, அந்த டீனேஜ் பொண்ணு வந்து இவங்களுக்கு மருந்து கொடுப்பா. யாருக்கு? கிராவனுக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தோட எஃபெக்ட்டும் இந்த இந்த சிங்கத்தோட பிளட்டும் வந்து ஒன்றா கலக்கும்போது, சிங்கத்தோட அந்த பிளட்டும் மருந்து கலக்கும்போது கிரேவனுக்கு வந்து அது சிங்கத்தோட குணாதிசயம் வந்து கிடச்சிட்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ரைனோன்னு சொல்கிற ஒரு வில்லன் இருக்கான். ஸோ அவன் வந்து அந்த வில்லன் வந்து இவரை வந்து துரத்துறாரு. ஸோ இவரை துரத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இவரை வந்து ஜெயிச்சாரா இல்லையா, எல்லாரும் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா, கடைசி வரைக்கும் இவர் வந்து டானாகவே இருந்தாரா, இல்லை அதை விட்டு வெளியே வந்தாரா, இல்லை ரைனோன்ற ஒரு வில்லன் இருந்தார், அதை வந்து ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் கதை போகும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூத்த பையனான கிராவனுக்கு வந்து அப்பா பண்ணுற தொழில் பிடிக்காது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கு எப்போ முட்டிக்கும். அதுவும் இல்லாமல் இளைய பிள்ளை வந்து ஓரளவுக்கு அப்பா பேச்ச கேட்பான். ஆனால் ரொம்ப சாஃப்ட் டைப்பு, குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அப்பாவுக்கு வந்து மூத்தவனை பிடிக்கும், ஆனால் மூத்தவனுக்கு வந்து அப்பாவை பிடிக்காது. இளையவனையும் பிடிக்கும், ஆனால் மூத்தவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கட்டத்துக்கு மேலே அப்படி ஆகும்போது அவனே வந்து அவங்க அப்பாவை வந்து ஒரு கரடிக்கு வந்து காவு கொடுத்துருவான். நீ எத்தனை பேர் இந்த சாவடிச்சிருப்ப அப்படி சொல்லி, நீ ட்ரக் டீல் இந்த போதை வஸ்துக்குள்ளே விற்கிற, நீ ஒரு கெட்டவன், உன் வழியில் நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சு ஒரு கரடியை வச்சு சாவடிச்சிருவாப்புல சொந்த அப்பனே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அப்பா இல்லாதனால அந்த பிஸ்னஸ்லாம் வந்து யார் பார்த்துப்பா அப்படின்னு பார்த்தா, அப்பாவியாக இருந்த தம்பி பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
ஸோ தம்பி இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கிரேவன் ரொம்ப வருத்தப்படுவார். கிரேவன்கிட்ட தம்பி என்ன சொல்லுவாருன்னா, அண்ணா இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார், அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் வந்து பிஸ்னஸை வந்து எல்லாத்தையும் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் விற்று காசாக மாற்றி நான் வந்து எங்கேயா போய் செட்டில் ஆகிட போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாப்புல. ஆனால் இவர் திருப்பி இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறது வந்து கிரேவனுக்கு பிடிக்கல. ஸோ அதை வந்து எப்படி தடுத்து நிறுத்தினார். அப்புறம் வந்து ரெய்னோவை வந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் எல்லாம் மாறுபடுத்துகிற மாதிரி ரெய்னோ வந்து அப்படியே அப்படியே அவர் திருந்துற மாதிரி காட்டுவாங்க. ஸோ கடைசி கட்டத்தில் ஸோ அவ்வளோதான் படம் திருந்துற மாதிரியே சம்திங். அதை அப்படியே அப்படியே அவர் ரெய்னோவாக உருமாறிவிடுவார். உருமாறிட்டு அப்புறம் திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவாப்புல. ஸோ அதுதான் அப்படி தான் போயிட்டுருக்க கதை. ஸோ இதுதான் வந்து கிரேவன். இதில் பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஹீரோக்கு எப்படி வந்து பவர் கிடைக்கிது அப்படின்றது வந்து காட்டாமல் போயிட்டானுங்க. நல்லா ஸ்டெடியாக நல்லா காமிச்சிருக்கணும், அதை காட்டாமல் விட்டானுங்க. ரொம்ப ஓரளவுக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டது. நமக்கு என்னடா இது அப்படின்னு. அந்த பவர் எப்படி வந்ததுன்னே நம்மளை ஏற்றுக்க முடியல. அப்போ எப்படி நம்ம வந்து இவரை வந்து கிரேவனாக ஏற்றுக்க முடியும்? அந்த பவர் எப்படி நமக்கு வந்து அந்த ஒருத்தருக்கு ஒரு பவர் கிடைக்கிது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு தாருக்கு ஒரு பவர் இருக்குது. தார் வந்து ஒரு கடவுள் நம்ம கதையில் படித்து ஏற்றுக்கிறோம். ஓகே, அயன் மேனுக்கு ஒரு பவர் இருக்குது, ஃபுல்லாகவே டெக்னாலஜி தான். ஓகே, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ ஹல்க்குக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு. அந்த ஹல்க்குக்கு அந்த பவர் எப்படி கிடச்சதுன்னு அவங்க காமிப்பாங்க அந்த ஃபஸ்ட்டு பாட்டெலாம். அது ரொம்ப வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்தது. இதில் வந்து கிரேவன் தி ஹண்டரில் வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியே இல்லை. அந்த சிங்கத்தோட ரத்தம் வந்து படுது, அப்புறம் அந்த இது வந்து லிக்விட் அந்த லிக்விட் ஃபார்ம் வந்து படுது. ஒரு விச்சு க்ரியேட் பண்ணால் ஒரு லிக்விட் வந்து மருந்து வந்து படுது. இதுவும் படணுன்னா உடனே அவர் கிரேவனாக மாறிட்டார். இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. ஒருவேளை அது சிங்கத்தோட பிளட்டும் டிஎன்ஏ எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க மேலே சோதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட ஓரளவுக்கு நம்பியிருக்கலாம். பட் இது வந்து நம்புகிற மாதிரி நமக்கு தெரியல. படம் வந்து பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள். அவ்வளோ பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. அப்படியே போயிட்டே இருக்குது. அது பாட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. அது வந்து பெரிய ஒரு ஃப்ளாவாக தான் இருந்தது. நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து ப்ரீமியர் ஷோ பார்த்தவங்களும் யூஎஸில் வெளிநாட்டில் வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ மற்ற இடத்துல பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து ரிவ்யூ போடப்பே வந்து படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னாங்க. நான் இது பார்த்துட்டேன். இப்போ பார்த்தோன்னா இப்படி வந்து இந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இப்போ தான் ரிவ்யூ பண்ண டைம் கிடச்சிது. ஸோ அவ்வளோவா இல்லை அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டானுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. படம் அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லை. ஒன்ஸ் வாட்சபிள் அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஷீஹல்கை விட கேவலம் அப்படின்னா ரொம்ப வேர்ஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.2 கொடுக்குறோம். தேங்க்யூ.